ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். தற்போது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆவணி மூல திருவிழாவில் வளையல் விற்ற லீலை, நரியை பரியாக்கிய லீலை, பிட்டுக்கு மண் சுமந்த லீலைகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. சுமப்பது என்னவோ மதுரை மண்ணைத்தான். ஆனால் அந்த மண்ணை சுமக்கும் பொழுது கூட சொக்கநாதரின் புன்னகை மாறாத அழகு, ராஜ கம்பீரம், அந்த சொக்க வைக்கும் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதிரூப சுந்தரனாக அழகே உருவான அம்பிகை அன்னை மீனாட்சியுடன் மதுரை சோமசுந்தர பெருமான் பிட்டுக்கு மண் சுமக்கும் அற்புத திருக்கோலத்தை இந்த வீடியோவில் காணலாம். ஆவணி மூல திருவிழாவில் 9ஆம் நாள் நடைபெறும் அருள்மிகு சோமசுந்தர பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. மதுரையை அரிமர்த்தன பாண்டியன் ஆண்டு வந்தான். அந்த சமயம் அரசாங்க நிதி கொடுத்து குதிரை வாங்கி வந்த எம்பிரான் மணிவாசக பெருமான் அழைத்து வந்த குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாற கோபம் கொண்ட மன்னன் வைகை எம்பிரான் மணிவாசகரை தண்டிக்க ஆற்றின் சுடுமணலில் இட சுவாமி சோமசுந்தர பெருமான் தனது திருவிளையாடலை அங்கு அரங்கேற்றும் பொருட்டு வைகை நதியில் வெள்ளம் கரை புரண்டோடச் செய்தார். வானலாவி பெருகி வரும் வைகை ஆற்று வெள்ளம் கரையை உடைத்து கொண்டு மதுரையை அழிக்கும் அபாயம் ஏற்பட்டதால் பாண்டிய மன்னன் அமைச்சர்களை கலந்து ஆலோசித்தான். அந்த ஆலோசனையில் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்தும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மதுரை நகரின் கீழ்த்திசையில் வசித்து வருபவள் வந்தி என்னும் மூதாட்டி. இவள் பிட்டு சுடும் தொழில் செய்பவள். முதலில் சோமசுந்தர கடவுளுக்கு பிட்டை படைத்துவிட்டு பின்னர்தான் ஏனையோருக்கு விற்பனை செய்து வந்தாள். வைகை கரையை வலுப்படுத்த மன்னன் ஆணைப்படி வீட்டுக்கு ஒருவர் சென்றனர். வந்தி தனக்கு யாரும் இல்லையே என்று சோமசுந்தர கடவுளை நினைத்து கண்ணீர் மல்கினாள். அடியவர்க்கு அருளும் இறைவன் வந்திக்கும் அருள் செய்ய பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலியாளாய் வந்தியிடம் வந்து சேர்ந்தார். கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்ட இறைவன் மண்வெட்டியுடன் வைகை நதிக்கு வந்தார். வைகை கரைக்கு வந்த இறைவன் மண் சுமந்து கரையை வலுப்படுத்தாமல் நீரில் குதித்தும் மற்றவர்கள் சுமந்து வரும் மண்ணை கீழே தள்ளிவிட்டும் ஆடியும் பாடியும் தனது விளையாட்டை தொடங்கினார். இதை கவனித்த காவலர்கள் இவனுக்கு பித்து பிடித்து விட்டதோ என நினைத்தனர். உடனடியாக மன்னனிடம் சென்று முறையிட்டனர். வைகை நதிக்கு வந்த மன்னன் ஆத்திரமடைந்து தனது தங்க பிரம்பால் இறைவனின் முதுகில் ஓங்கி அடித்தான். இறைவன் மீது பட்ட பிரம்படி மன்னன் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதுமாக விழுந்தது. இந்திராதி தேவர்களையும் அந்த அடியின் வலி விட்டு வைக்கவில்லை. எல்லா உயிர்களுக்கும் அந்த அடி விழுந்தது. அதன் பிறகு மறைந்து போன இறைவன் நந்தி முதலிய கணாதிபர்களுடன் வானத்தில் தோன்றி வந்தி மூதாட்டிக்கு அருள் புரிந்து அவளை தன்னோடு வானுலகம் அழைத்துச் சென்றார். சோமசுந்தர பெருமானின் இந்த திருவிளையாடலை கண்ட மன்னனும் மக்களும் இறைவனை தொழுது நின்றனர். மன்னன் எம்பிரான் மணிவாசக பெருமானை சிறையிலிருந்து விடுவித்தான். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. ஆலவாயில் அமர்ந்தருளும் அமலன் அருளை அன்றி நெஞ்சே சாலவாயின் வேறுதுணை சாற்றற்கு உண்டோ அவன் பெயரை கோலவாயில் உரைத்துரைத்து குறித்தே அவன்தான் மலரிருப்பின் சீலவாயில் அருள் புரிவன் தீர்ப்பன் துயர் இவை யாவுமே. செல்வக்கூடல் நகருரையும் சிவனை பணிந்து செழுஞ்சோதி வில்வத்தளிரொடு இளமதியம் வேந்தவேணி விகிர்தனே எல்வத்திரமைந்து உடையாயம் ஈசா வாசவிதழ் எழியுள்ளாய் மல்வக்கரையாவென நிதமும் வாழ்த்தி வணங்கு மடநெஞ்சே.
இறைவன் மதுரை ஆண்டு கொண்டிருக்கும் சொக்கநாதர் அன்பு கடவுள் மதுரை மக்களின் அன்பான ஆதரவு பெற்ற சிவபெருமானின் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை இருவிழாவில் ஒன்றை காண வந்திருக்க மதுரை மாநகர பக்தோடி மக்கள் அனைவருக்கும் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்பான கனிவான வணக்கத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டியது பாதுகாப்பு சம்பந்தமானது. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்
பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.